வணக்கம். இன்றைக்கி நாம் 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய துணை பாடப்பகுதியான சொற்பூங்கா என்ற பாடப்பகுதியை தான் பார்க்க போகிறோம். சொற்பூங்கா மொழி வளரும் தன்மை உடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளமாகும். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றில் இருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம். ஒரு மொழியானது வளரும் தன்மை உடையது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் புதிய சொற்கள்லாம் தோன்றி வரும்னு சொல்கிறாங்க. அப்போது புதிய சொற்கள் தோன்றும் போது ஒரு அடிச்சொல்லிருந்து, அதாவது ஓர் எழுத்தில் இருந்து பல சொற்கள் என்னதை செய்யும், கிளைத்து பெருகி வளரும். அப்படி பெருகி வளரும்போது தான் அந்த மொழியினுடைய வளர்ச்சியானது ரொம்ப அபிரிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி அடையும். அப்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். இங்கே கீழே பாருங்கள், உங்களை மாதிரியே மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்காங்க பாருங்கள். இங்கே மாணவர்களுடைய படத்தை கொடுத்துருக்காங்க. இதுலேயே சில பூக்களில் எழுத்துக்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதில் பாருங்கள், பெரும்பாலும் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். வா, நீ, கை, தீ, மை, தை, பூ, போ இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு கண்டிப்பாக பெரும்பாலும் நமக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இப்போ வானா என்ன அர்த்தம்? ஒருவரை அழைத்தல். வெரி குட். தீ என்றால் நெருப்பு. குட். தீ என்றால் நெருப்பு. கை, உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, கரம். கை சொல்லுவோம் இல்லையா? கரம். வெரி குட். போ அப்படின்னா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போ. பூ, இது நமக்கு தெரியும், பூக்கள். நீ, நீ அப்படின்னா உனக்கு முன்னாடி இருக்கவங்கள குறிப்பிட்டு சொல்லுவது நீ. வெரி குட். தை, தை அப்படின்றது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. தை என்பது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. அல்லது தைத்தல், ஒரு துணி கிழிஞ்சிருச்சுன்னா செய்வோம், நம்ம தைப்போம் இல்லையா? அது கூட என்ன செய்வாங்க? தைத்தல் சொல்லுவோம். அப்போ தை என்பது மாதத்தையும் குறிக்கும், தைத்தலையும் குறிக்கும். மை, கண்ணுக்கு தீட்டக்கூடிய மை அல்லது பேனாவில் ஊற்றக்கூடிய மை. பேனா இருக்குல்லையா, இங்கு பென் சொல்லுவோம் இல்லையா? மை ஊற்றி எழுதுகிற பேனாக்கு இல்லையா? அந்த பேனாவுக்குள் ஊற்றி எழுதக்கூடிய மை. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் நிறைய சொற்கள் இருக்குது. அப்போ இதில் பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நன்னூலார் குறிப்பிடக்கூடிய நிறைய சொற்கள், நிறைய எழுத்துக்கள் எல்லாமே இன்னும் இருக்குது. அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் உரிய பொருள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஒரு மொழியானது உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றது. இவ்விரு வடிவங்களையும் தன்னகத்தே மிகச்சிறப்பாக கொண்டு அமைந்துள்ள மொழிதான் நம் தமிழ் மொழி. தமிழ் மொழியானது பழங்காலந்தொட்டே, அதாவது அது தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை. ஒரு மொழி எவ்வளவு வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம் தமிழ் மொழி மூலியமாக நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். உலகில் தோன்றிய பல்வேறு வகையான மொழிகளில் ஒரு நூற்றாண்டுக்கும் 2 நூற்றாண்டுக்கும் முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு உள்ளது. ஆனால் தமிழ் அறிந்த, தமிழ் பற்றுள்ள, தமிழை யாரும் கற்க முடியாது என்னும் சொல்லும் ஒரு நூல் கூட இதுவரைக்கும் தமிழிலே கிடையவே கிடையாதாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி. தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருப்பது இதன் காரணமாகத்தான். அதனால்தான் நம் பாரதியார் சொல்லியிருக்காரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம். அவர் கற்ற மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் ஒரு சிறப்பான மொழியை இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை அப்படின்னு பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் அறிஞர்கள் பலரும், புலவர்கள் பலரும், ஔவையாரிலிருந்து ஆரம்பித்து சங்க இலக்கிய நூல்களாகட்டும், 8 தொகை, 10 பாட்டு முதலான சங்க இலக்கியங்களாகட்டும், சிலப்பதிகார நூல்களாகட்டும்,
வாழ்க்கை நெறிமுறைகளை 2 வரிகளில் கற்பித்த திருக்குறள் திருவள்ளுவராகட்டும் தமிழ் மொழியின் சிறப்புகளை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படியாக மக்களுக்கிடையே கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்து உரைச்சிருக்காங்க. தமிழ் மொழியின் சொல் வளத்தை நம்ம குறிப்பிடுறதுக்கு அளவே இல்லை. அவ்வளவு சொல் வளமிக்க மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகின்றது. இப்படிப்பட்ட தமிழ் மொழி சொற்களில் இருந்து இன்றைக்கி நாம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 42 எழுத்துக்களை குறிப்பிடுறாங்க நன்னூலார். ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்கான். ஒவ்வொரு எழுத்துக்கும் நிறைய பொருள் தரக்கூடிய சொற்கள் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கி இந்த பாடப்பகுதியில் பார்க்கக்கூடிய சொற்கள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன பார்க்கலாமா? ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் ஒற்றை எழுத்து சொற்கள் என்று பொருள். ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் ஒற்றை எழுத்து சொற்கள் என்று பொருள். அதாவது ஒரே ஒரு எழுத்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மொழிகள், ஒரே ஒரு எழுத்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொற்கள் தான் ஓர் எழுத்து ஒரு மொழி. இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது, உலகில் வேறு எந்த வரி வடிவ மொழியிலாவது இத்தனை ஒற்றை எழுத்து சொற்கள் இருக்குமா என்பது சந்தேகமே. சொல்வளம் என்ற வகையில் பார்த்தால் தமிழின் பல சிறப்புகளுள் இதுவும் ஒன்று. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு வரி வடிவ மொழியிலையும் இந்த மாதிரியான ஒற்றை சொற்கள் இத்தனை இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே சொல்கிறாங்க. அப்படி சொல்வளம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழியோடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களும் மிகவும் சிறப்புகள் ஒன்றில் கருதப்படுகிறது. இதில் முதலாவதாக பாருங்கள், நம்ம உயிர் எழுத்தான அ ஆல அந்த அ அப்படின்னு குறிப்பிட்டாலே அந்த அப்படின்ற பொருள். அ அப்படின்னு குறிப்பிட்டா அந்த ஒரு பொருளை சுட்டி காட்டுதல். ன்னு சொன்னால் ஒரு பொருளை சுட்டி காட்டக்கூடிய தன்மை. அப்போ ஆன்றதுக்கு என்ன பொருள்? அந்த. ஆ நெடில் ஆ அப்படின்னா மாடை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. பசு மாடு இருக்கு இல்லையா, அந்த மாடை குறிப்பிட்டு சொல்கிறது தான் நெடில் ஆ. இ இ அப்படின்னா இந்த 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 என்ற பொருளை சுட்டி காட்டக்கூடியது இந்த. ஈ அப்படின்றது ஒரு வகை பூச்சி. நம்ம பேச்சோருக்குள்ள சொல்லுவோம் ஈன்னு இழிக்காத அப்படின்னா சொல்லுவோம் பார்த்திங்களா. ஈன்னு பல்ல காட்டாத அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஈ அப்படின்னாலே நிறைய சொற்களை கொண்டுள்ள ஒரு எழுத்தாக கருதப்படுது. அதுக்கடுத்து பாருங்கள், உ உ என்றால் உந்த. உந்தனா ஒரு பொருளை உந்தக்கூடிய செயல். உந்த என்று பொருள்படும் சுட்டுப்பெயர். ஊ ஊ அப்படின்னா ஊன் அல்லது இறைச்சி, மாமிசத்தை குறிப்பிடக்கூடியது. ஊ அப்படின்னு ஒரு எழுத்தானது மாமிசத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. கு கு குறுகி ஒலிக்கக்கூடிய கு அப்படின்னு பாருங்கள். கூனா பூமி. பூமியை குறிக்கக்கூடிய ஒரே எழுத்து கு. கூ கூ அப்படின்னா கூப்பிடு, ஒருத்தங்களை அழைத்தல் அப்படின்னு சொல்லியா, கூப்பிடுதல். அதுதான் கூ என்றால் கூப்பிடு. ஏ நெடில் ஏனா ஏவுதல் அல்லது அம்பு. பார்த்துருக்கோம் இல்லையா, வேட்டையாடுறதுக்காக வச்சுருக்காங்க இல்லையா அம்பு, அதுதான் ஏ அப்படின்னு என்னது அம்பு. அப்போ ஏன்ற ஒரு எழுத்தானது எதை குறிக்குது? அம்பு அப்படிங்கிற பொருளை குறிப்பிடுகிறது. அல்லது ஏவுதல், ஒருத்தங்களை சொல்லுதல், ஒருத்தவங்களை ரொம்ப தூரத்தில் வந்து விழித்து கூப்பிட்றோம் இல்லையா, ஏவுதல், அது சொல்லுதல் அப்படின்னு குறிப்பிடுறது. ஐ அப்படின்னா நுட்பம் அல்லது அழகு. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய நுட்பத்தன்மையோ அல்லது அழகையோ குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான் இந்த ஓரெழுத்து சொல் ஐ. ஓ அப்படின்றது
வினாக்கள் அல்லது மதகு நீர் தங்கும் இடம் சொல்லுவாங்க. ஓ அப்படின்னா வினா எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, வினான்னு சொல்லியா வினா, அதை ஓனும் குறிப்பிடலாமா ஓர் எழுத்து ஒரு மொழியில். க க குரில் க அப்படின்னா நெருப்பு, தீனாலும் நெருப்பு, இதில் க அப்படின்னு சொன்னாலும் நெருப்பை குறிப்பிடுவது. நெடில் கா பாருங்க, நெடில் கா அப்படின்னா பச்சை பசேல் இருக்கக்கூடிய சோலையை குறிப்பிடுகிறது. நெடில் கா என்பது பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சோலையை குறிப்பிடுவது. கை கை என்றால் கரம், கை என்றால் நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, கரம், அதுதான். அதுக்கடுத்து கோ கோ என்றால் அரசன், தலைவன். போன்ற ஒரு எழுத்து சொல் அரசனை குறிக்கக்கூடியது, தலைவனை குறிக்கக்கூடியது. சே நெடில் சே பாருங்க, சே சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. ஓர் எழுத்து ஒரு மொழியில் சே என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. கவ் கவ் அப்படின்னா கவ் என்று ஏவுதல், கவ்வு என்று ஏவுதல். தா கொடு என்று ஏவுதல், ஒரு பொருளை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ தா என்றால் வந்து கொடு அப்படின்றது. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எழுத்துக்கு எவ்வளவு சொற்கள் இங்கே அமைந்திருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளவு சொற்கள் விரிவாக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது து து அப்படின்னா உண், உணவுன்னு சொல்லுவாங்க. உண்ணா உணவு, தூ என்பதன் பொருள் என்னது, உணவு. தூ நெடில் தூ தூய்மையை குறிக்கக்கூடியது. நெடில் தூ என்பது தூய்மையை குறிக்கக்கூடியது. தை தை தையல் எனப்படும் பெண் தை என்று ஏவுதல், அது ஒரு துணியை தைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. நம்ம கிழிஞ்சு போன ஒரு துணியை என்ன செய்வோம், தைப்போம் இல்லையா, அப்போ அந்த தை என்பது தைத்தலை குறிக்கக்கூடியது. ந ந குரில் ந சிறப்புகள், ஒவ்வொரு பொருளுக்குரிய ஒவ்வொரு இடத்திற்குரிய சிறப்புகளை எடுத்து கூறுவது. இவ்விடத்திற்கு இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தமிழ் மொழிக்குரிய சிறப்புகள் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அப்போது அந்த ஒரு பொருளுக்கோ இல்லை அந்த ஒரு இடத்திற்கோ குறிப்பிட்ட சிறப்புகளை எடுத்து கூறுவது தான் இந்த ந அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ந அப்படின்னா சிறப்பு. பூ பூ பூனால நமக்கு தெரியும் மலர்கள், பூக்கள் இல்லையா. பே நெடில் பே பாருங்கள், நெடில் பேனா அச்சம், ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு நம்ம பயப்படுறது. அச்சம்னா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுது. அப்போது ஓரெழுத்து ஒரு மொழியில் பே என்பதன் பொருள் என்ன, அச்சம். நோ நோ மென்மை, சாஃப்ட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, சாஃப்ட்னஸ், ஒரு பொருளுடைய சாஃப்ட்னஸ் மென்மைத்தன்மையை குறிப்பிடுவது. வை வை என்றால் ஒரு பொருளை அந்த இடத்துல வெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொருளை அங்கே இடத்துல வெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏவுதல், அந்த இடத்துல வெய். இப்போ வை என்பது ஏவுதல். நா நா அப்படின்னா நாக்கு, நாக்கு உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பாகமான நாக்கை குறிப்பிட்டு சொல்வது. நோ நோ என்பது வலி, வலி பொறுக்க முடியாத ஒரு வலி வருது இல்லையா, அந்த வலியை குறிப்பிடும் எழுத்து தான் நோ, நெடில் நோ. நவ் நவ் அப்படின்னா கப்பல் அல்லது மரக்கலம், கப்பல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ நவ் என்பதன் பொருள் என்னது, கப்பல். பா பானா பாட்டு இசைத்தல் அல்லது பாடல், பாடல் பாடுறது தான் பா என்பதன் பொருள். பி குரில் பி என்பது அழகை குறிப்பிடுவது, ஒரு பொருளுடைய தன்மையை குறிப்பிடுவது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அழகு என்பது குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தை பார்த்தோம், ஐ அப்படி பார்த்தோம். அதே மாதிரி பி என்பதற்கும் ஒரு அழகை குறிப்பிடக்கூடிய எழுத்து. நீ நீ என்பது உனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, அதாவது முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ என்பது உன்னை பார்த்து யார் எதிர்மறையாக நிற்கிறாங்களோ, உனக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்கள குறிப்பிட்டு சொல்லக்கூடியது
நீ அப்படிங்கிற ஓரெழுத்து பொருளுக்குரிய சொல். மா மா என்பது இங்கே ஒரு வகையான மரத்தையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதாக கூடக்கூடிய ஒரு அவை, அதாவது ஒரு மாநாடுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய மாநாடே நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பெருசாக இருக்குது, பெருசாக ஒரு நிலத்தை குறிக்குது, பெருசாக மக்கள் கூடிக்கக்கூடிய ஒரு அவையை குறிக்குது அப்படின்னாலும் நெடில் மாவை பயன்படுத்தலாம். அதாவது இந்த மாவை பயன்படுத்தலாம். ஒரு மாநிலம், ஒரு மாஞாலம், மாநாடு, மாநிறம், இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாமே இந்த மா அப்படிங்கிற ஓர் எழுத்தானது குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்தான் மூ. மூ என்பது எண்ணினை குறிக்கக்கூடியது, 3 என்னும் எண்ணினை குறிக்கக்கூடியது. சா என்பது இறத்தல், அதாவது ஒரு மரணத்தை குறிக்கக்கூடியது. சா என்பது ஒரு மரணத்தை குறிக்கக்கூடியது. இவ்வாறு நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் இதற்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி நிறைய எழுத்துக்கள் இன்னமும் இருக்குது. ஆனால் அவை பெரும்பாலும் வழக்கில் இல்லாதவை. குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இல்லாத நிறைய இன்னும் சொற்கள் இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் அவை எதுவும் இன்றைய வழக்கத்தில் இல்லை. அப்போது தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கும் நம்முடைய மொழியினுடைய உயிரோட்டத்தையும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதையும் நமக்கு தெளிவாக காட்டக்கூடியது. இத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை என்ன செய்யணும்? நம்ம பேணி காக்கக்கூடியது ஒவ்வொருவருடைய கடமையாகும். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் பெருக்கம் நம் மொழியின் பழமையை எடுத்துரைக்கிறது. இம்மொழியின் இனிமையையும் வளத்தையும் பேணி காப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட இந்த சொற்பூங்கா பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.